வணக்கம்ங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது கடக லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும். திருமண பொருத்தத்தில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பொதுவாக நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி பரிகார செவ்வாயா சுத்த ஜாதகத்துக்கும் பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நம்ம போட்டுட்ருக்கோம். அப்படி செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இதை சொல்லவும் செய்கிறோம். அப்போ கடக லக்னம், அதுக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக கடக லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்தளவுக்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரனுக்கு நட்பு கிரகம் தான் செவ்வாய். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை இருக்கக்கூடியது பரிகார செவ்வாய்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம இது எங்கே இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், இல்லை பார்க்கலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அது சிம்ம வீடு. அப்போ சிம்ம வீட்டில் சிம்மத்துக்குண்டான வீட்டில் அதிபதி சூரியன். அங்கே செவ்வாய் இருக்கும்போது பொதுவாக சிம்மத்தில் செவ்வாய் இருந்தாலே அது பரிகார செவ்வாய்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்படிங்கும்போது இதை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. 4ஆம் வீடு, 4ஆம் வீடுன்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா துலாம் வீடு. துலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது பொதுவாக கேந்திரஸ்தானம். இதனுடைய பாதிப்புகள் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இதுக்கு குரு பார்வை இருக்குதா, அல்லது ஒரு சில நேரங்களில் சனி ராகு கேது இதோட பார்வை இருந்தாலுமே பொதுவாக பரிகார செவ்வாய்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் சில புத்தகங்களில் அல்லது சில ஆசிரியர்கள் மூலியமாக சொல்லப்படுது. குருவோடு சேர்ந்திருந்தாலும் அதுவும் நம்ம பரிகார செவ்வாயின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எனவே அதையெல்லாம் பார்த்துட்டு இது செவ்வாயா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் வீடு, 7ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மகரம். அப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பொதுவாக பரிகார செவ்வாய் அப்படிங்கிற இடத்துல வந்துடுது. ஏன் பரிகார செவ்வாய் அப்படிங்கிற இடத்துல வரும்னா இங்கே செவ்வாய் உச்சமான நிலையில் இருக்குது. பொதுவாக உச்ச வீடுகள் நீச்ச வீடுகள் இந்த இடங்களில் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடமான கும்பம், இங்கே செவ்வாய் இருக்குது. அப்படிங்கும்போது இது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாக அதாவது சனி வீட்டில் இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல இந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலகட்டங்களில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் உண்டான ஒரு அமைப்பு தான். இது தோஷம் அப்படிங்கிறக்காக நம்ம அந்த இடத்த எடுத்துக்க வேண்டியது இல்லை. அதுவும் இது கடக லக்னமாக இருக்கிறதுனால பொதுப்படியாக இதை நம்ம பரிகார செவ்வாய்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இருந்தாலும் இதோட குரு பார்வை இதெல்லாம் பார்த்து தான் இதை நம்ம முடிவு பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பான ஒரு பலனாக நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. இருந்தாலும் இந்த குரு பார்வை, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு சேர்க்கை, மற்றபடி கிரக சேர்க்கை இதெல்லாம் வச்சு தான் இதனோட பலனை நம்ம எடுத்து அதுக்கப்புறம் ஜாதக பொருத்தத்தின் போது பார்க்கணும். அதுக்காக பொதுவாக கடக லக்னம் அப்படிங்கும்போது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா சுத்த ஜாதகமும் பார்க்கலாம். அனைத்து செவ்வாயுமே பார்த்திங்கன்னா இதை பொறுத்தளவுக்கு நம்ம பரிகார செவ்வாய் அப்படிங்கிற இடத்துல தான் நான் இதை பார்க்குறேன். மற்ற ஜோதிடரை பொறுத்தளவுக்கு பார்வை வேறுபாடாக இருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இதில் பெரிய பாதிப்புகள் இல்லை. அதனால் ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு தகுந்த மாதிரி வரணமைச்சு திருமணம் விரைவாக முடிக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.